வலியவன் வாழ்வான். ஒரு மனுஷன் அவனோட இருப்பை இந்த உலகத்தில் கல் கான்கிரீட் வச்சு மாற்றிக்க நினைச்சப்போ அந்த வரைபடத்தில் பொருந்தாத எல்லா விஷயத்தையும் அவன் பிரச்சனையாக பார்க்க ஆரம்பிச்சிட்டான். இப்படி வழிவந்த இந்த சமுதாயம் இன்னைக்கு தெரு முனையில் இருக்க தெருநாயை கூட பிரச்சனையாக பார்த்து காப்பகத்தில் விடணும்னு சொல்கிறது சரியான விஷயம்னா, இந்த மனித மையவாதத்தில் தன்னோட இனத்துக்குள்ளேயே அத்தனை பிரச்சனைக்கும் காரணமாக இருக்க அறிவு ஜீவிகளான நம்மளை எங்கே அடைச்சி வைக்கலாங்க? குறைஞ்ச அளவுக்கு பாதுகாப்பும் எதிர்காலமும்னு யோசிக்கிற நம்மளே இங்கே வந்து பிறந்துட்டுமேனு பல தடவை நொந்துக்கிறோம். அந்த பாதுகாப்பும் எதிர்காலமும் இல்லாத நாய்ங்க தன்னோட இனத்தை தக்க வச்சுக்கவும் பாதுகாத்துக்கவும் மனுஷங்களோட வாகன புகைக்குள்ளையும் நகர விரிவாக்கங்கிற கட்டமைப்புக்குள்ளையும் பட்டாசு வெடி சத்தத்திலையும் போராடி பொழுத கழிச்சு மிஞ்சி போன சொற்ப காலம் வாழ்ந்தாலும் வயிறு தேஞ்சு போய் நின்று பசியார வீட்டுக்கு வந்தா கல்லை கொண்டு அடிச்சு விரட்ட தெரிஞ்ச நமக்கு அதை காற்ற யோசிக்கிற கூட்டத்தை தப்பு கண்டுபிடிச்சி மனித நல திட்டத்துக்கே நிதி ஒதுக்கீடு செய்யாத அரசாங்கம் எப்படி பல லட்சம் நாய்களை பாதுகாக்குங்கிற ஒரு சின்ன விஷயத்தை கூடவா யோசிக்க தெரியாது? கண்டிப்பாக யோசிச்சிருப்போம். ஆனால் சொந்த அம்மா அப்பாவே பிரச்சனையாக பார்க்குற இடத்துல நாய்க்கு எப்படிங்க கருணை பார்க்க தோணும்? எனக்கு தெரிஞ்சு ஒரு அண்ணா ஒருத்தர் இந்த சம்மந்தமாக ஒரு கேள்வி என்கிட்ட கேட்டார். அதாவது சிங்கம் புலிக்கு தீனி போட்டு வளர்த்து இதே ஏரியாவில் விட்டால் அது நம்ம வளர்க்குற நாயை கடிச்சா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டார். அதாவது நாய்க்கு காட்டுற கருணை சிங்கம் புலி மேலே இருக்குமானோ? இந்த பிரச்சனையில் எத்தனையோ பேர் குழந்தைகளை இழந்த அப்புறமும் அதை பற்றி யோசிக்காமல் நாய்களுக்காக பேசுகிறோம்னு கேள்வி கேட்டிருந்தாரு. இதுக்காக பேசுகிற எல்லாரோட கோவமும் ஒன்று தாங்க. சிங்கம் புலி கூட நமக்கு ஒரு எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரி இருந்ததில்லை. ஆனால் நாய்கள் அப்படி இல்லை. என்ன ஒரு சிங்கம் கடிச்சா நான் அந்த சூழ்நிலைக்கு என்ன பாதுகாக்க பண்ணுற விஷயம் வேறங்க. அதே ஒரு நாய் வேட்டைக்காக மனுஷனை கடிக்கவே கடிக்காது. அதோட சேஞ்சஸ்க்கு பின்னாடி இருக்கிற கேஷுவல் ஃபேக்டர்ஸை கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு குழந்தைகள் பராமரிப்பு வரைக்கும் ஒரு நாயோட பயன்பாடு மனுஷனுக்கு இருந்து வருது. இந்த எமோஷனல் கனெக்ஷன் தான் நாய்கள் விஷயத்தில் இத்தனை பேருக்கும் ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேங்க. ஆனால் இந்த இடத்துல நாய்க்கு காட்டுற பாசத்துக்கும் புலி மேலே காட்டுற கோவத்துக்கும் இருக்க வித்தியாசம் அந்த அண்ணா கேட்டது போலவே மனுஷனோட பரிணாம பயணத்தில் வந்த தப்பு தாங்க. அந்த தப்பை நாளைக்கு இந்த விஷயத்தில் சரி மனுஷன் சரி பண்ணிக்கிட்டானா இந்த சமுதாயம் கொஞ்சமாச்சு தேரும். இல்லைனா இன்னும் சுயநலமாக ஆந்த்ரோபோசென்ட்ரிசம் பேசி மனுஷங்களுக்குள்ளேயே வித்தியாசப்பட்டு பிரிஞ்சு தான் வாழணும். இயற்கையில் ஒரு இனத்தை பாதுகாக்கிற தேவை மனுஷன் தொடங்கி கரப்பாம்பூச்சி வரைக்கும் ஒன்று தாங்க. நம்ம தான் இதையும் வித்தியாசப்படுத்திக்கிறோம்.